நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா நம்ம அல்லாவுக்கு தேங்க் பண்றதுக்காக நம்ம சுஜூதுல போறோம் அப்படின்னு? ஆக்சுவலா ஒவ்வொரு சுஜூதுடைய போஸ்ட்லயும் பாடி தான் நமக்கு தேங்க் பண்ணும். பிகாஸ் நம்ம சுஜூத் பண்ணும்போது இந்த எலும்புகள் இருக்கு இல்லையா, லோவர் பேக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முதுகெலும்புகள் நல்லா விரிஞ்சு கொடுக்குது. இதனால நரம்புகளுக்கு போகக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராப்பரா போகும். அதனால பேக் பெயின் வர்றதுக்கான சான்சஸ் குறைய ஆரம்பிக்கும். ரெண்டாவது விஷயம், நம்மளோட டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. மூணாவது விஷயம், அந்த பாயிண்ட்ல நம்ம இருக்கும்போது நம்மளோட ஃப்ரண்டல் லோப், அதாவது நம்மள சிந்திக்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய மூளையில ஒரு அழுத்தம் ஏற்படுறதுனால அதோடைய ஃபங்க்ஷன் அதிகமாகுது. இதனால ஒவ்வொரு தடவை சுஜூதுக்கு நம்ம செல்லும் போதும் நம்மளோட பாடி நமக்கு தேங்க் பண்ணும், எனக்கு ஒரு நல்ல காரியத்தை நீ செஞ்சிருக்க அப்படின்னு. சுபஹானல்லாஹ், நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அல்லாவுக்கு நம்ம தேங்க் பண்றதுக்காக இந்த ஒரு பொசிஷன் அப்படின்னு. அப்போ அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சொல்லித்தரக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நமக்கு நலவா அன்றி வேற எதுவுமே இல்லை. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் அதோட பெனிஃபிட்டை புரிஞ்சு, அல்லாஹ் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான் அப்படின்றத புரிஞ்சு செய்ய ஆரம்பிப்போம். நம்மளோட தொழுகை